SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. அரசு துறைகளில் 41.7% பணியிடங்கள் காலியாக இருப்பது அரசு நிர்வாகத்தை நிலைகுலைய செய்துவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மே மாதத்தின் கடைசி பணி நாளில் தமிழக அரசு துறைகளில் 5000க்கும் மேற்பட்டோர் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். அதனால் ஏற்பட்ட காலி இடங்களையும் சேர்த்து அரசு துறைகளில் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துவிட்டது. தமிழகத்தில் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் 12 லட்சத்திற்கும் கூடுதலான பணியிடங்கள் உள்ளன. அவற்றில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட காலி இடங்களை நிரப்ப ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காததன் விளைவாக காலி இடங்களின் எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50,000 அரசு பணியிடங்கள் காலியாகின்றன. ஆனால் அவற்றில் 10,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படுகின்றன. இதனால் கடந்த 20 ஆண்டுகளாகவே காலி இடங்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. போதிய அளவில் ஆட்கள் தேர்வு செய்யப்படாததால் இளைஞர்களுக்கு அரசு வேலை எட்டாக்கனியாகிவிட்டது. இப்படியே காலி பணியிடங்கள் கூடிக்கொண்டே போனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துவிடும். 5 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அரசு வேலை தருவதாக கூறி 2021ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக 50,000 பேருக்கு மட்டுமே அரசு பணி வழங்கியது. தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசும் அரசு துறைகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. எனவே வேலைவாய்ப்பு கிடைக்காமல் விரக்தியில் வாடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.